ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேது குழந்தை ஆசையில் தனக்கு மக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரப்பூவை பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிடுறாரு. காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஒன்று காட்டுக்குள்ளே இறங்கியிருக்கு. அந்த நேரம் பார்த்து சேது உள்ளே போக யானை சேதுவை துரத்த ஆரம்பிச்சிருது. இங்கிட்டு தமிழ் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சு எந்திரிச்சு சேதுவை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வேகமாக போய் மூப்புத்தாய்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அம்மா இந்த மாதிரி என் வீட்டுக்காரை காணோம், நைட்டு எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயந்து போய் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் தமிழ் விசாரிக்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு பைத்தியக்காரர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்காரர் நேற்று காட்டுக்குள்ளே போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் தமிழுக்கு பயமாயிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம காட்டுக்குள்ளே ஒரு மத யானை முகுந்தன்ற ஒரு யானை காட்டு யானை காட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் தமிழ் ரொம்பவே பயந்துட்டாங்க. ஒருவேளை அவர் அந்த மந்திரப்பூவை தேடி தான் காட்டுக்குள்ளே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ரொம்பவே பயமாகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ராஜாங்கம், அப்புறம் மோகனா, சித்ரா, சாவித்ரி எல்லாரும் வந்துடுறாங்க. வேகமாக தமிழ் ஓடி போய், மாமா மாமா அவர் மந்திரப்பூவை தேடி காட்டுக்குள்ளே போயிட்டாரு மாமா, காட்டுக்குள்ளே யானை வேற வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கதறி அழுகுறாங்க. ராஜாங்கமும் பயந்துடுறாரு. வேகமாக ராஜாங்கம் போலீஸ் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி தன்னோட மகன் உள்ள மாட்டி இருக்கிறதாகவும் உள்ள அதுக்கான ஆளுகளெல்லாம் அனுப்பி தன்னோட மகனை மீட்டு கொண்டு வர்றதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் காட்டுச்சியம்மன் கிட்ட போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, அம்மா தாயே என் வீட்டுக்கார் எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்பவும் வரணும், இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவர் இங்கே வரல அப்படின்னா நான் காட்டுக்குள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அழுதுகிட்டே அந்த காட்டுச்சியம்மன் கோயிலுக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்காங்க. இங்கிட்டு மோகனா, சாவித்ரி எல்லாரும் பதற ஆரம்பிச்சிடுறாங்க. மோகனா மூப்புத்தாய் கிட்ட அழுகுறாங்க, என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அழுகுறாங்க. உள்ள போறதுக்கு எல்லாரும் தயாராயிட்டு அங்கிட்ட இருந்து போலீஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு சமயத்தில் சேது உள்ளே இருந்து சும்மா மாசம் என்ட்ரி கொடுக்குறாரு. கையில் மந்திரப்பூவோட வர்றாரு. யானைகிட்ட இருந்து சேது தப்பிச்சு மந்திரப்பூவையும் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாரு. தமிழ், அப்புறம் ராஜாங்கம், மூப்புத்தாய், மோகனா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சேதுவை பார்த்துட்டு வேகமாக தமிழ் போய் சேதுவை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.